முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து பிறந்த தினம். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் நேரில் வாழ்த்து. வீட்டு பாடம் எழுதி வராத மாணவியை கடுமையாக தாக்கிய நோனாங்குப்பம் அரசு பள்ளி ஆசிரியை. முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதம். புதுவையில் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்க கவர்னர் ஒப்புதல். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநில முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்த நாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், கே.எஸ்.பி. ரமேஷ், சப்தகிரி குடும்ப நிர்வாக இயக்குனர், லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான வி.பி.எஸ். ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நோனாங்குப்பம் அரசு பள்ளி மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் நோனாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாணவி 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி வருபவர் வளர்மதி என்பவர் கடந்த சனிக்கிழமை அன்று தனது வகுப்பில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவியை வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்ததை கண்டித்ததுடன் கடுமையாக அடித்து தாக்கியுள்ளார். இதனால் பாதிப்படைந்த மாணவி தனது வீட்டிற்கு சென்று பெற்றோரிடத்தில் நடந்தவற்றை கூறியுள்ளார். இதில் தனது வகுப்பு ஆசிரியை தன்னை கடுமையாக தாக்கியதாகவும் வலி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியரிடம் சென்று இது தொடர்பாக முறையிட்டனர். இதில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து மாணவியரின் பெற்றோர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் பள்ளிக்கு வந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது தலைமை ஆசிரியர் இது தொடர்பாக கல்வித்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது, உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி கூறினார். இதையடுத்து காவல்துறையினர் மாணவியின் உறவினர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் ஊட்டச்சத்து உணவு குறித்து நாடு தழுவிய கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளன. இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த கணக்கெடுப்பை துவக்கியுள்ளன. கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. இங்குள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், இந்த கணக்கெடுப்பு மிக அவசியமானது. பள்ளி பருவத்திலிருந்து மாணவர்கள் ஊட்டச்சத்து சாப்பிட்டால் நோய் நொடிகளின்றி வளமாக வாழ முடியும் என்றும், புதுவையில் அரசு பள்ளிகளில் காலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பால், பிஸ்கெட்டுடன் பழம் மற்றும் மாலையில் சிறுதானிய உணவுடன் சுண்டல் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அரிசிக்கான டெண்டர் விரைவில் கோரப்பட உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்ற கேள்விக்கு பிறகு சொல்கிறேன் என பதிலளித்தார். வில்லியனூர் ஜிஎன் பாளையம்பேட்டில் 24 லட்சம் ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகையை புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம்
23,56,000 மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தரர்கள் வீரக்கண்ணு, ராமஜெயம், பழனி, தங்க கதிர்வேல், சந்தோஷ், தெய்வநாயகம், புவனேஷ், முருகையன், ஆனந்த், வெங்கடேஷ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீம், வர்த்தகணி அமைப்பாளர் ரமணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 22.52 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் சென்று துவக்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை 6.23 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் இசிஆர் முதல் பள்ளி வாசல் வரை உள்ள வாய்க்காலை 5.37 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் திரு நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார், மாவட்ட தலைவர் சுகுமாரன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகரன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், ஞானசேகர், சிவகுமார், கூட்டுறவு சங்க தலைவர் சுகாத்தியா, கிரிகரன், முன்னாள் கவுன்சிலர் வீரசெல்வம், தர்மன், கிருஷ்ணராஜ், மாயா கிருஷ்ணன், ஜெயமூர்த்தி, குமாரசெல்வன், ஜீவா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி தள்ளுபடி சிறப்பு விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. விழாவை ஜோஸ் ஆலுகாஸ் கிளை மேலாளர் நிஜு துவக்கி வைத்தார். இதில் வாடிக்கையாளர்கள், கிளையின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விற்பனையில் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் வெள்ளி இலவசமாக வழங்கப்படுகிறது. வைரத்தின் மதிப்பில் 20% தள்ளுபடியும், பிளாட்டினத்தில் 7% தள்ளுபடியும், வெள்ளி மெட்டி கொலுசுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை எனவும் ஜோஸ் ஆலுகாஸ் தெரிவித்துள்ளது. பொருட்களுக்கு 6 லட்சம் அனுப்பியதாக கூறி புதுவை நபரிடம் மர்ம நபர்கள் மோசடிக்கு முயன்ற சம்பவம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி விசாரித்து வருகின்றனர். புதுவை கதிர்காமம் பகுதியை சேர்ந்த தவல் மோடி என்பவர் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் தவல் மோடியை தொடர்பு கொண்டு பொருட்கள் வாங்குவதாக கூறி 6.83 லட்சத்தை அனுப்பிவிட்டதாக போலி குறுந்தகவலை அனுப்பி மோசடி செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தவல் மோடி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மடுகரை பகுதியை சேர்ந்த தேவசேனா என்பவர் 1.22 லட்சமும், அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த தங்கமணி என்பவர் 15,000, ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ரம்யா 21,000 என பல்வேறு முறைகளில் இணையவழி மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். அதிகபட்ச நபர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கவிஞர் ஏறு வாணிதாசனின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கவிஞர் ஏறு வாணிதாசன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் மருத்துவ படிப்பிற்கு மருத்துவ கலந்தாய்வு குழுவின் அட்டவணைப்படி மாணவர்களிடமிருந்து இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிகழும் கல்வியாண்டிற்கான மருத்துவ கலந்தாய்வு குழுவால் வெளியிடப்படும் வழிகாட்டுதல்கள் மற்றும் அட்டவணைப்படி இளநிலை நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்கும் வகையில் புதுச்சேரியில் வசிப்பதாக உரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களுடன் தயாராக இருக்க வேண்டும்.
குடியிருப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தக்கூடிய வடிவத்தில் பெறப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சிறப்பு இடஒதுக்கீடு சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிவு வழங்கிய சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கான சான்றிதழ், முப்படை நலத்துறையால் வழங்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கான இடஒதுக்கீடு சான்றிதழ், தகுதியுள்ள விளையாட்டு வீரர் சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனைக்கு பிறகு சுகாதாரத்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம். பிராந்திய இடஒதுக்கீடு காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமிற்கு மட்டும் பொருந்தும். சிறுபான்மையினர் கோரிக்கை தொடர்பான சான்றிதழ், வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட சமூக சான்றிதழ் மற்றும் பள்ளி பதிவுகளின்படி வழங்கப்பட்ட சான்றிதழ், மொழியியல் சிறுபான்மையினர் தெலுங்கு உரிமை கோருவது தொடர்பான சான்றிதழ், மாற்று சான்றிதழ் மற்றும் பள்ளி தகவல்களின்படி தாய்மொழி தெலுங்கு என குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கோரும் சான்றிதழ், அரசு பள்ளியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததாக கல்வித்துறையால் வழங்கப்படும் சான்றிதழ். EWS இடஒதுக்கீடு உரிமை கோரும் மாணவர்கள் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு பிறகு வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட EWS சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் புதிய தலைவராக சுகுமாரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் 5ஆம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஷென்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் தலைவராக சுகுமாரன், செயலாளராக சரவணன், பொருளாளராக பரத்குமார் பதவியேற்றுக் கொண்டார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி சங்க இணை ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி, மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன், உதவி ஆளுநர் வெங்கட்ராமன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க நிர்வாகிகளின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கடைகளில் விளம்பர பலகைகளில் உரிமையாளரின் பெயரை எழுத வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கண்டிக்கத்தக்கது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, தொழில் செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு, சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. ஆனால் மத்திய அரசு இதில் வாய்மூடி மௌனமாக உள்ளது என்று நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதமானதற்கு காரணம் என்ன? இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்பொழுதும் நீடித்து வருவதாக நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆளுநரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திலிருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் புதுச்சேரி வில்லியனூர் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதிக்கின்றது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உண்மையான ஜனநாயகத்தை விரும்பும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும் என்று புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்பொழுது மக்களுக்காக பணியாற்றும் நல்ல தலைவர்களை இழந்து வெற்றியிடமாக தலைமையில்லாமல் உயிரற்ற உடலாக காட்சியளிக்கிறது. நல்ல தலைவருக்காக புதுச்சேரி மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இயக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே தகுதி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உள்ளது. புதுவையில் தற்பொழுதைய மோசமான அரசியல் நிலை நீடித்தால் புதுச்சேரி மக்களையும் வருங்கால சந்ததியினரையும் யார் காப்பாற்றுவது? அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம். இது மற்ற கட்சிகளைப் போல் தலைமையிடத்தில் அனுமதி பெற காத்து கிடக்கவோ, தவறான கூட்டணியை ஏற்படுத்தி மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடும் கட்சி அல்ல. மக்கள் நலனுக்காக வருங்கால சந்ததியினரை காப்பாற்றுவதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கீழூர் கிராமத்தில் உருவாக்கப்பட்டதுதான் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தால்தான் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறி வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆட்சி பீடம் ஏறியதும் தனது சுயநலத்திற்காக மக்கள் நலன் மறந்து மக்களிடம் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் செயல்பட்டதால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டினர்.
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸின் தலைமையிலான மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்றும் புதுவையில் ஜனநாயகம் தழைத்தோங்க அதற்கு உறுதுணையாக உண்மையான ஜனநாயகத்தை விரும்பும் மாற்று கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நண்பர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் மக்கள் நலன் கருதி புதுச்சேரி மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கழகத்தின் சேர்மன் என்ற முறையில் அன்புடன் அழைத்து மகிழ்வதுடன் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். உப்பளம் தொகுதி பெரியபள்ளி பகுதியில் உள்ள அப்பாவு மேஸ்திரி வீதி, சந்தா சாஹிப் வீதியில் பாதாள வடிகால் அடைப்பை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி சரி செய்து கொடுத்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரியபள்ளி பகுதியில் உள்ள அப்பாவு மேஸ்திரி வீதி மற்றும் சந்தா சாஹிப் வீதியில் பாதாள வடிகால் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதுகுறித்து உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியின் அப்பகுதி மக்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்ட பின்பு அதிகாரிகளிடம் இதுகுறித்து அலைபேசியில் தெரியப்படுத்தினார். அப்பொழுது நேரில் ஆய்வு செய்த பிறகு பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர், ஆய்வாளர் தனசீலன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதாள வடிகாலில் உள்ள அனைத்து அடைப்புகளையும் சரி செய்தனர். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் பாபு, ரகுமான், கழக சகோதரர்கள் பக்தவக்ஷலம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் மற்றும் கிளை ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அபுபக்கர் சித்திக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மாவட்ட தொண்டரணி செயலாளர் அகமது ஹுசேன் மற்றும் கிளை தலைவர் ஃபாரூக், கிளை செயலாளர் உமர், சிராஜுதீன், பொருளாளர் தாஜுதீன், துணைத் தலைவர் நஜ்முல் அலாம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவரணி செயலாளர் ஃபரித்கான், மாணவரணி செயலாளர் ஃபாசில், தொண்டரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகரணி செயலாளர் அஹ்மத் அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர். திருப்புவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 14,46,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன், திருப்புவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வில்லியனூர் சார்பில் திருக்காஞ்சி கோவிலில் ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வில்லியனூர் சார்பில் திருக்காஞ்சி கோவிலில் தோட்டக்கலை பயிர்களான வாழை, பப்பாளி, எலுமிச்சை மற்றும் முருங்கை போன்றவற்றை ஊக்குவித்தல் குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் வேளாண் அலுவலர் உமாராணி வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியை வில்லியனூர் கோட்டம் துணை வேளாண் இயக்குனர் அமர்ஜோதி மற்றும் தினகரன் நோக்கு உரையாற்றினார். வில்லியனூர் கோட்டம் இணை வேளாண் இயக்குனர் சிவசண்முகம் தலைமை தாங்கி பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உரையாற்றுவதற்காக பண்டித் வேளாண் கல்லூரியிலிருந்து தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் சாந்தி, கலவை வேளாண் கல்லூரி நோயியல் துறை பேராசிரியர் ரத்ன சபாபதி அவர்கள் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி மற்றும் அதனை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்து விரிவாக விளக்கி கூறினார். புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி திதியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுவை காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி, மக்கள் நன்மையை வேண்டி மகா யாகம் நடைபெற்றது. இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன
சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள், அன்னதானமும் வழங்கப்பட்டது. முத்து கோல்டர்ஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6770 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய். முன்னாள் சபாநாயகர் பி.பி. சிவக்கொழுந்து பிறந்த தினம். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் நேரில் வாழ்த்து. வீட்டு பாடம் எழுதி வராத மாணவியை கடுமையாக தாக்கிய நோனாங்குப்பம் அரசு பள்ளி ஆசிரியை. முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதம். புதுவையில் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்க கவர்னர் ஒப்புதல். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் மோடி அரசாங்கம் புறக்கணிப்பு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. உண்மையான ஜனநாயகத்தை விரும்பும் மாற்றுக் கட்சியினருக்கு புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் R.L. வெங்கட்ராமன் அழைப்பு.